ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் அடோப்னுடைய பேக்கேஜஸ் வந்துட்டு பார்த்தோம். அந்த ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரில் ஸ்டார்டிங்கில் பிகினிங் லெவலில் இருந்து மாஸ்டர் லெவல் வரைக்கும் ஒவ்வொரு டூல்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸு, ஆக்ஷன்ஸு, எது எப்படிலாம் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி எல்லா விஷயங்களையும் வந்துட்டு ஃபோட்டோஷாப் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு டுட்டோரியல்ஸாக போட்டிருக்கேன். அதில் போடாத டுட்டோரியல்ஸ் நிறையா இருக்குது. அது சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது, இந்த டுட்டோரியல்ஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? இப்போது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது அடோப்னுடைய அடுத்த ஒரு பேக்கேஜ். அது பேர் வந்துட்டு இல்லுஸ்ட்ரேட்டர். அடோப்பில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், அப்ரோபேட்டு, ஃப்ளாஷு, ட்ரீம் வீவரு, ஆஃப்டர் எஃபெக்ட்டு, ப்ரீமியர் ப்ரோ, ஆடிஷனு, ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்குமே லைட் ரூமு எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர்ஸ் இங்கே இருக்குது. இதில் மெயினாக கிராஃபிக் டிசைனிங்க்கு வந்துட்டு ஃபோட்டோஷாப்பு, இல்லுஸ்ட்ரேட்டரும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு பேசிக் ரொம்ப பேசிக்கானது ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டோம்னா மற்ற எல்லா சாஃப்ட்வேர்ஸும் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபோட்டோஷாப் பற்றி ஃபுல் டுட்டோரியல்ஸ் எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இல்லுஸ்ட்ரேட்டர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது வந்துட்டு எல்லா கலர், அதோட ஐக்கான் வந்துட்டு எல்லா கலரில் இருக்கும். ஏஐன்னு சொல்லுவாங்க. இல்லுஸ்ட்ரேட்டருக்கும் ஃபோட்டோஷாப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லுஸ்ட்ரேட்டர் வந்துட்டு வெக்டார் பேஸ்டு சாஃப்ட்வேரு, ஃபோட்டோஷாப் வந்து பிக்சல் பேஸ்டு சாஃப்ட்வேர். ஃபோட்டோஷாப்பில் ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அதை ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஜூமுக்கு அப்புறம் அது வந்துட்டு பிக்சலேட்டிங் ஆகும். ஆனால் வெக்டாரில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு லெவலில் ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃப்ளெக்ஸ் லெவலில் நீங்கள் ஜூம் பண்ணாலும் சரி, அது கிலோமீட்டர் கணக்கில் ஜூம் பண்ணாலும் அது பிக்சலேட்டிங் ஆகாது. அதாவது எவ்வளோ ஜூம் பண்ணாலும் அது அப்படியே தான் ஒரிஜினல், அப்படியே ஒரு விசிட்டிங் கார்டு சைஸில் இருக்கும்போது எவ்வளோ குவாலிட்டி, எப்படி விசிபிலிட்டி இருந்ததோ அதே மாதிரி தான் ஜூம் பண்ணும்போது இருக்கும். ஆனால் ஃபோட்டோஷாப்பில் அப்படி இருக்காது. ஃபோட்டோஷாப் வந்து இமேஜ் எடிட்டிங்காக யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்துட்டு வெக்டார் பேஸ்டு கிராஃபிக் டிசைனிங்காக மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது வந்துட்டு இல்லுஸ்ட்ரேட்டர்ஸ் தான். கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறது இல்லுஸ்ட்ரேட்டர் தான் வந்து கிராஃபிக் டிசைனிங்காக. நீங்கள் ஐடி கம்பெனிஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸ் எந்த இதுக்கு வந்துட்டு டிசைனிங் சம்மந்த ஃபீல்டுக்கு போனீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு இல்லுஸ்ட்ரேட்டர்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோஷாப்புக்கும் இல்லுஸ்ட்ரேட்டருக்கும் உள்ள டூல்ஸ் எல்லாமே மோரார்லெஸ் சேமாக தான் இருக்கும். அதனால தான் ஃபோட்டோஷாப் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித்தந்தேன். ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு டூல்ஸும் எப்படி ரன் ஆக போகுது, என்னென்ன எது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இதுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அது ஒவ்வொரு டூல்ஸ் பற்றின கிளாஸஸ் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.